அவ்வளோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடித்த உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கை ட்ரையாக குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்காமல், தண்ணி சேர்க்காமல் எப்படி ட்ரையாக நம்ம உருளைக்கிழங்கு சில்லி ஃப்ரை ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு தாளித்து சோம்பு சீரகம் போட்டு அது பொரிஞ்சவுடன் 1 இன்ச்சு சைஸ்க்கு நம்ம நறுக்கிய உருளைக்கிழங்கை போட்டு கிளறி தூள் உப்பு கலந்து ஒரு 2 நிமிஷம் கிளறி அப்படியே அடுப்பு இதெல்லாம் செய்கிறப்ப அடுப்பு சிம்மில் இருக்கணும். கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்லையே வேக வச்சிடணும். அப்பப்போ மூடியை திறந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டுருக்கணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறி ஒரே ஒரு பீஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா பாதி வெந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு கிளறி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மல்லி தூவி இந்த சைடு மூடி வச்சுட்டு இந்த பக்கம் இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து நறுங்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். குக்கரில் முதல் நாள் செய்த அந்த சாதம் ஒரு கிளாஸ் தான் போட்டு செஞ்சேன். ஆனாலும் ஒரு நாள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் மிஞ்சிருச்சு. அரிசி விற்கிற விலையில் கிலோ 73 ரூபா போட்டு வாங்கின அரிசி வேஸ்ட் பண்ண முடியுமா? அதே சமயம் தண்ணி சாதமாகவும் சாப்பிட முடியாது. அதனால் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன். போட்டு கிளறி இந்த பக்கம் சூடு ஏறிட்டு இருக்கப்பவே இந்த சைடு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி சாதம் போட்டு 1/2 கப் தயிரை ஊற்றி ஃபைனாக அரைச்சிக்கிறணும். இந்த சைடு அந்த கடாயில் சூடார சாதத்தோடு சேர்த்து அந்த அரைச்ச சாதமும் தயிரும் கலந்த விழுதை போட்டு கிளறி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்கணும்னா ஹோட்டல் ஸ்டைலில் சுவையான ஒரு தயிர் சாதம் ரெடி. அதுக்கு சூப்பர் மேட்சான உருளைக்கிழங்கு சில்லி ஃப்ரை, ட்ரை ஃப்ரை. ஒரு போட்டு தண்ணி கூட நம்ம கலக்கலை, வெறும் எண்ணெயில் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது நிறைய எண்ணெயும் சேர்க்கலை. சூப்பர் மேட்ச், வாங்க சாப்பிட்லாம்.